இன்றைக்கு ஸ்டாலின் எப்பொழுது பேசினாலும் என்ன சொல்கிறார்? நீதி கட்சியிலே இருந்துதான் அவர் தொடங்குகிறார். யாரோ எழுதி கொடுக்கிறார், எழுதி கொடுப்பவர் யார் என்பதும் எனக்கு தெரியும். ஒருவர் எழுதி கொடுக்கிறார், எழுதி கொடுப்பதை அவர் வாசிக்கிறார். நான் அவரை குறை சொல்லவில்லை. எல்லா மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் ஒரு திங்க் டேங்க் இருக்கும். சிலர் தயாரித்து கொடுப்பார்கள், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. அதை அவர் வாசிக்கிறார். அதை எழுதி கொடுப்பவர் அவர் பிறவி பெரியாரிஸ்ட். அதனாலேதான் எல்லாவற்றிலும் பெரியார் மனம் இல்லாமல் நீங்கள் ஒரு செய்தியோ ஒரு அறிக்கையோ ஸ்டாலினிடமிருந்து பார்க்க முடியாது. இவர் சொல்கிறார், நாங்கள் யார்? நீதி கட்சியின் வாரிசுகள், பெரியாரின் வாரிசுகள், அண்ணாவின் வாரிசுகள், கலைஞருடைய வாரிசுகள் என்று. இன்றைக்கு நீங்கள் துக்ளக்கை அவசியம் படிக்க வேண்டும். நீங்கள் வாரிசுகள், கலைஞரின் வாரிசுகள் நீங்கள். உண்மைதான். திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் என்று அன்றைக்கு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி 1949 மாலை 4 மணிக்கு ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் கொட்டுகிற மழையில் பேசினார்களே, அவர்களுடைய வாரிசுகள் எல்லாம் எங்கே போனார்கள்? 28 பேரில் கடைசி இடம் பெற்ற கலைஞருடைய வாரிசுகளின் கையிலே தான் இன்றைக்கு கழகம் இருக்கிறது. திமுக கழகம் ஒட்டுமொத்தமாக கலைஞரின் வாரிசாக இருக்கிற ஸ்டாலின் கையில் இருக்கிறது. ஸ்டாலினுடைய அந்த திமுக கழகத்தை அப்படியே எடுத்து அவர் உதயநிதிக்கு கொடுக்கிறார். அங்கே உள்ள சுயமரியாதை சுடர் பரப்பும் மனிதர்கள் எல்லாம் உதயநிதியை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று நினைக்காதீர்கள். உதயநிதிக்கு பிறகு வருகிற இன்ப நிதியையும் நாங்கள் இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். நீங்கள் எல்லாம் யார்? சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்த சுடர்கள். நீங்கள் சுயமரியாதைக்கும் உங்களுக்கும் எழுமூக்கின் முனையளவாவது சம்பந்தம் உண்டா? ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தளபதிகளுக்கும் ஒரு வீடா இருக்கிறது. நான் சொல்வது, நான் இழிந்த அரசியல் பேசுபவன் இல்லை, கட்டடங்களை சொல்கிறேன். தமிழகம் முழுவதும் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை சொல்கிறேன். எவ்வளவு சொத்துக்கள் உங்களுக்கு? இவ்வளவும் வைத்துக் கொண்டு நீங்கள் என்னதான் செய்ய போகிறேன் என்று எனக்கு புரியவே இல்லை என் நண்பர்களே. ஒரு பைசா இல்லாத நான் பெற்றிருக்கிற சுகத்தை, அமைதியை, ஆனந்தத்தை ஸ்டாலினால் பெற முடியுமா? உதயநிதியால் பெற முடியுமா? எந்த நேரத்தில் இடி வரும், எந்த நேரத்தில் ஐடி வரும், எந்த இடத்திலிருந்து எந்த ஓலை வரும், இப்படி அஞ்சி அஞ்சி வாழ்வதும் ஒரு வாழ்வா? அப்படி வாழ்வதற்கு இந்த பணம் உங்களுக்கு தேவையா? நான் கேட்கிறேன். இது எப்படிப்பட்ட மண்? ஏதுமற்ற ஒரு துறவியின் காலில் அம்பானி விழுவானே தவிர அம்பானியின் காலில் ஒரு துறவி விழுந்து வணங்க மாட்டான். எனவே துறப்பதுதான் வாழ்வின் சிறப்பு என்று கருதக்கூடிய மண் இது. இந்த மண்ணில் இப்படி கோடி கோடியாக நீங்கள் பொது சொத்தை கொள்ளையடிக்கிறீர்களே, பொது சொத்தை. அதிலும் நீங்கள் அங்கே RS பாரதி என்ற ஒரு அறிவார்ந்த மனிதர் இருக்கிறார், சட்ட மேதை. அவர் பல்கிவாலாவுக்கு அடுத்து அவர்தான். அவரைத்தான் முதலில் கொண்டு வந்து உட்கார வைப்பார்கள். அண்ணாமலை சொத்து பட்டியலை வெளியிட்டார். தமிழகமே அதிர்ந்தது. ஏன், இந்தியாவே அதிர்ந்தது. ஒவ்வொரு மனிதனுடைய சொத்தும் 20,000 கோடி, 10,000 கோடி, 15,000 கோடி, கோடி கோடியாக இருப்பதை பட்டியலிட்டார். RS பாரதி பத்திரிகையாளரை சந்திக்கிறார். சந்தித்து விட்டு RS பாரதி ஒரு பதட்டமும் இல்லாமல் பேசுகிறார். அந்த நேரத்தில் நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில், ராஜாஜி தான் என் நினைவிற்கு வந்தார். ராஜாஜி ஒரு வரி சொன்னார், தர்ம சங்கடம் என்பது யோகியர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்றார். நீ யோகியனாக இருந்தால் தான் உனக்கு தர்ம சங்கடமே வரும். இந்த கூட்டத்திற்கும் தர்மத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. அதுக்கு பிறகு என்ன சங்கடம் வேறு? அவர் சொல்கிறார், ஏதோ அண்ணாமலை ஊழல் பட்டியலை தரப்போகிறார் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கடைசியில் பார்த்தால் சொத்து பட்டியலை கொடுத்திருக்கிறார். இதற்கும் ஊழலுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார். அவர்கள் கல்லூரிகளை வைத்திருக்கிறார்கள், அவர்கள் ஏராளமாக பல்கலைக்கழகங்களை நடத்துகிறார்கள், பலர் தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள். நான் மரியாதைக்குரிய அறிவார்ந்த RS பாரதி அவர்களிடம்
மெத்த பணிவோடு கேட்கிறேன், இவையெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கின்றன. கல்லூரிகள் வந்து விட்டன, தொழிற்சாலைகள் வந்து விட்டன. கருப்பு பணம் முழுவதும் வெள்ளையாக மாறுவதற்கு இவ்வளவு வந்து விட்டன. ஆனால் தொடக்கத்தில் நீங்கள் யார்? என் கேள்வி அதுதான். இந்த செந்தில் பாலாஜியை நீங்கள் இந்த அளவுக்கு காப்பாற்றுகிறீர்கள் என்றால், எனக்கு தெரிந்து இந்திய வரலாற்றில் ஜனநாயக ரீதியாக பார்த்தால் ஒன்று லால் பகதூர் சாஸ்திரி இலாக்கா இல்லாத அமைச்சராக நேருவால் வைக்கப்பட்டார். அடுத்து வாஜ்பாய் நோயுற்றவராக இருந்த முரசொலி மாறனை இலாக்கா இல்லாத அமைச்சராக ஏறக்குறைய 1.5 ஆண்டுகள் இருந்தார். அதற்கு பிறகு இன்றுதான் புதிய வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. முரசொலி மாறன் மீது எந்த விதமான வழக்கும் கிடையாது, குற்றச்சாட்டும் கிடையாது. அந்த செந்தில் பாலாஜியிடம் உங்களுக்கு என்ன அச்சம்? அந்த அச்சத்தினுடைய அடித்தளம் என்ன என்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு வருமா வராதா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கே களங்கத்தை சுமக்கக்கூடிய, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக மக்கள் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு, அவர்களுடைய வாக்கு வங்கியே சேதப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு செந்தில் பாலாஜி விவகாரம் போயிருக்கிறது. மறந்து விடாதீர்கள். சாலை ஓரத்து சாதாரண மனிதன் கேட்கிறான், செந்தில் பாலாஜி தான் கைதி ஆயிற்றே, அவரைத்தான் ஈடி அழைத்து விசாரிக்கிறது. அப்படி என்றால் ஏதோ இருக்கிறது. இப்படியெல்லாம் சாலை ஓரத்து சாதாரண மனிதர்கள் பேசுகிற பொழுதும் ஸ்டாலின் அவரை காப்பாற்றுகிறார் என்றால் எங்கே போகிறது? இவற்றையெல்லாம் யோசிக்கத்தான் நண்பர்களே நிறைய பேசலாம். 1967 காமராஜரிடம் போய் விழுந்தேன். ஏறக்குறைய 71 தான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றத் தொடங்கினேன். 75 நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்ட பொழுது அன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு கைப்பையை எடுத்துக்கொண்டு தனி மனிதனாக 4 சுவர்களுக்கு நடுவே இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நாக்கு யாகம் நடத்தியவன் தான் உங்கள் தமிழருவி மணியன். ஸ்டாலின் அவர்களே, நான் இப்பொழுது இந்த மேடையில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களால் முடிந்தால் பதில் சொல்ல முயலுங்கள் என்கிறேன். நான் வன்மையான வார்த்தைகளை பெய்து பேசுபவன் இல்லை. போகிற போக்கில் புழுதி வாரி தூற்றுகின்ற கடைநிலை பேச்சாளன் இல்லை. சிந்தனைக்கு செழுமை சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே நான் வாயை திறப்பவன். அதனால் நான் உங்களிடம் இப்பொழுது நான் கேட்கிறேன், திராவிடத்தினுடைய பிதாமகனாக இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பவர் யார்? பெரியார், பகுத்தறிவு பகலவன். பெரியார் 4 லட்சியங்களை திராவிட இயக்கத்தின் லட்சியங்களாக வைத்தார். 5 லட்சியங்களை வைத்தார். 1, கடவுள் ஒழிய வேண்டும். 2, மதம் ஒழிய வேண்டும். 3, காங்கிரஸ் ஒழிய வேண்டும். அண்டர்லைன் பண்ணுங்க, காங்கிரஸ் ஒழிய வேண்டும். 4, காந்தி ஒழிய வேண்டும். 5, பார்ப்பனன் ஒழிய வேண்டும். திராவிட இயக்கத்தினுடைய அடிநாத கொள்கைகள் என்ன? உங்கள் பிதாமகன் பெரியார் எடுத்து வைத்தது என்ன? இந்த 5ம் ஒழிக்கப்பட வேண்டும். நான் இப்பொழுது உங்களை பார்த்து கேட்கிறேன், கடவுளை நீங்கள் ஒழித்து விட்டீர்களா? ஸ்டாலினே சொல்கிறார், திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு எதிரானதல்ல. இந்துக்கள் 90, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களில் 90 விழுக்காடு இந்துக்கள் தான் இருக்கிறார்கள். கடவுளை நம்பக்கூடியவர்கள், கோவிலுக்கு செல்லக்கூடியவர்கள். வாக்கு வங்கி நாக்கை அப்படி பேச வைக்கிறது. எப்படியும் பேசி வாக்கை பெற வேண்டும். கடவுளை மறுத்தீர்களா? இப்பொழுது நீங்கள் கடவுளை மறுத்து நீங்கள் பெரியாரை பேச வேண்டும். நீங்கள் பெரியாரின் வாரிசு என்றால் கடவுள் மறுப்பாளர்களாக இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1 விழுக்காடு தேருமா? யோசியுங்கள். கடவுள் முன்பை விட கூடுதலாக காட்சி தருகிறார். திரும்புகிற பக்கமெல்லாம் கடவுள் காட்சி தருகிறார். கடவுளை உங்களால் வெல்ல முடியவில்லை. இந்த போதைப் பொருள் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பார்டர் ஸ்டேட் எப்பவுமே பிரச்சனை. இதை நாம டீப்பா பேசலாங்கன்னா, இந்தியாவுக்கு பக்கத்துல 2 இருக்குன்னு, கோல்டன் ட்ரையாங்கிள், கோல்டன் கிரசன்ட். இப்ப கோல்டன் கிரசன்ட் அப்படிங்கிறது குறிப்பாக ஈரான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இது 3ஐயும் கோல்டன் கிரசன்ட் பாங்க. உலகத்துல மிக அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய ஓபியம் அந்த பகுதி. அங்கிருந்து வேர்ல்டு ஃபுல்லா ஸ்மகிள் ஆகுது. இந்தியா ஒரு ஸ்மக்லிங் பாயிண்ட். கோல்டன் ட்ரையாங்கிள்ங்கிறது இந்த பகுதி இருக்கக்கூடிய மியான்மர், கம்போடியா இந்த பகுதி.
அதுவும் வடகிழக்கு மூலமா இந்தியாவுக்குள்ள வருது. அதனால பார்டர் ஸ்டேட்ல எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ட்ரக்ஸ் எளிதாக உள்ள வருவது. ஆனா இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள பாப்லோ எஸ்கோபார் மாதிரி உருவாகிறது தான் ஆச்சரியம். சவுத் அமெரிக்கால பாத்தீங்கன்னா பாப்லோ எஸ்கோபார் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சப்மரீன்ல கடத்துவாங்க. அது மாதிரி உள்ளூர்ல உருவாகிறாங்க. 2013 இதே ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கார். 2013 இதே சிந்தட்டிக் ட்ரக் கடத்திக்கிட்டு போய் 4 பேர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 2013 இது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. காவல்துறை ஒரு நண்பர் சொன்னார், எஃப்ஐஆர் அனுப்பிச்சு வச்சார், சென்னையில தான் பிடிச்சாங்க. இன்னைக்கு 2024 11 ஆண்டுகள்ல ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் கிரிமினலா உருவாயிருக்கிறார். அன்னைக்கு பிடிப்பட்டது வெறும் 20 கிலோ இதே ட்ரக், இதே சிந்தட்டிக் ட்ரக். இன்னைக்கு 11 ஆண்டுகள் கழித்து 3500 கிலோ 2000 கோடி நம்ம பேசிட்டு இருக்கோம்னா கன்சைன்மெண்ட் இன்டர்நேஷனல் கனெக்ஷன் பேசுறோம். காவல்துறை கண்காணிக்கணும். ஒருக்கா ட்ரக் அஃபெண்டரா இருக்காங்க, அவர் மேல எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு, பெயில்ல வந்திருக்கிறாங்க அப்படின்னா எப்படி இந்த அளவுக்கு ஜாஃபர் சாதிக்னால சுத்த முடியுதுங்கன்னா? இந்த அளவுக்கு ஒரு டிஜிபி கிட்ட போய் ஒரு அவார்டு வாங்குறாரு, சினிமா துறையில் ஒரு கம்பெனி நடத்துறாரு, மிகப்பெரிய மனிதர்கள் நண்பர்களா இருக்கிறாங்க, திமுகவுடைய முதல் குடும்பத்திற்கு நட்பா இருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரியும்? ஓ, இதோ நல்ல ஒரு ஆட் இருக்கு, டிஜிபி அவார்டு வாங்குறாரு, நம்ம பழக ஆரம்பிப்போம். அதனால் ஜாஃபர் சாதிக் ஏதோ நீங்க இன்னைக்கு நினைக்கிற மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய மனிதர் கிடையாது. 2013 காவல்துறை இது மறுக்கட்டும், நான் எஃப்ஐஆரை கொடுக்கிறேன். 2013 ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சென்னையில். 11 ஆண்டுகள்ல விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். 2024 இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டி நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எல்லா பக்கம் போகக்கூடிய மனிதராக மாறி இருக்கின்றார். இது நம்ம புரிஞ்சுக்கணும். இது சிஸ்டமிக் ப்ராப்ளம். கோயம்புத்தூர்ல சூசைட் பிளாஸ்ட் பண்றானா தமிழ்நாடு அரசினுடைய வாண்டட் லிஸ்ட் இருக்கிறான், காவல்துறை வாண்டட் லிஸ்ட்ல கண்காணிக்கல. ஒரு சாதாரண மனிதன் சூசைட் பாம்பரா மாறுறான். 20 கிலோ சிந்தட்டிக் ட்ரக் பயன்படுத்தக்கூடிய ஜாஃபர் சாதிக் 11 ஆண்டுகள்ல 3500 கிலோ ஹேண்டில் பண்றான். அப்ப தவறு எங்க இருக்குன்னா காவல்துறை கண்காணிக்கணும். காவல்துறையினுடைய முதன்மை வேலை அது சரி பண்ணணும். முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும். அவர் தான் உள்துறை அமைச்சர், பொறுப்பு அவர்கிட்ட தான் வரும். இவர்கள் ஏதோ புதிதாக உருவாகலீங்கன்னா, எல்லாம் பழைய மனிதர்கள் தான். புதுசால கிரிமினல்ஸ் ஆர் நாட் பார்ன், இருக்கிறவன் தான். இது முதல் பகுதி. இரண்டாவதுங்கன்னா இந்த ஆபரேஷன் இதனுடைய ஸ்கேல், டெசிகேட்டட் கோகனட், அதாவது துருவிய கோகனட்டுக்குள்ள சேர்த்தி அதை ஃபுட் பவுடரா பண்ணி அதை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய FDA அவங்க வார்ன் பண்ணி அதை வாட்ச் பண்ணி டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல்லும் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ எல்லாம் சேர்ந்து பிடிச்சிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த ஸ்கேலை யோசிச்சு பாருங்க. மூன்றாவது, சமீபத்தில் போர்பந்தர் பக்கத்தில் பிடிபட்ட இன்டர்நேஷனல் படகு 4 பாகிஸ்தானியர்கள், அது ஈரான்ல இருந்து சப்பர் போர்ட்ல இருந்து வருது. எதுக்கு வருதுன்னா ஆழ்கடல்ல 60 கிலோமீட்டர் போர்பந்தருக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு படகு அந்த சரக்கு எடுத்துட்டு வரணும், அப்ப பிடிபடுது. ஆனால் இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தமிழக அரசு இன்னும் அக்கறையோடு வேகமாக எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து பள்ளி கல்வித்துறை, கல்லூரிகள், குறிப்பா கல்லூரியினுடைய முதல்வர்கள், ஓனர் எல்லாரும், ரோட்டரி லைன்ஸ் கிளப்பினுடைய தலைவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து இது ஒரு சமுதாய இயக்கமாக மாற்ற வேண்டும். ஏன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிட்ட போய் போட்டோ எடுக்கிறாருன்னு அவர் டீச்சர் என்ன நினைப்பாங்க? போய் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு ஃப்ரெண்டா இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் போட்டோ எடுக்கிறார். அதனால் இதையெல்லாம் களையெடுக்க வேண்டிய நேரம் இது என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். இந்த ஜாஃபர் சாதிக் என்கின்ற மனிதன் எல்லா பக்கம் ஊடுருவி இருக்கும் பொழுது ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு சந்தேகம் வராதேனா? காவல்துறை கண்காணிக்கணும். ஒருக்கா ட்ரக் அஃபெண்டரா இருக்காங்க, அவர் மேல எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு, பெயில்ல வந்திருக்கிறாங்க அப்படின்னா எப்படி இந்த அளவுக்கு ஜாஃபர் சாதிக்னால சுத்த முடியுதுங்கன்னா? இந்த அளவுக்கு ஒரு டிஜிபி கிட்ட போய் ஒரு அவார்டு வாங்குறாரு, சினிமா துறையில் ஒரு கம்பெனி நடத்துறாரு, மிகப்பெரிய மனிதர்கள் நண்பர்களா இருக்கிறாங்க, திமுகவுடைய முதல் குடும்பத்திற்கு நட்பா இருக்கிறாங்க. அப்ப உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரியும்? ஓ, இதோ நல்ல ஒரு ஆட் இருக்கு, டிஜிபி அவார்டு வாங்குறாரு, நம்ம பழக ஆரம்பிப்போம். அதனால் ஜாஃபர் சாதிக் ஏதோ நீங்க இன்னைக்கு நினைக்கிற மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய மனிதர் கிடையாது. 2013 காவல்துறை இது மறுக்கட்டும், நான் எஃப்ஐஆரை கொடுக்கிறேன். 2013 ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சென்னையில். 11 ஆண்டுகள்ல விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். 2024 இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டி நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எல்லா பக்கம் போகக்கூடிய மனிதராக மாறி இருக்கின்றார். இது நம்ம புரிஞ்சுக்கணும். இது சிஸ்டமிக் ப்ராப்ளம். கோயம்புத்தூர்ல சூசைட் பிளாஸ்ட் பண்றானா தமிழ்நாடு அரசினுடைய வாண்டட் லிஸ்ட் இருக்கிறான், காவல்துறை வாண்டட் லிஸ்ட்ல கண்காணிக்கல. ஒரு சாதாரண மனிதன் சூசைட் பாம்பரா மாறுறான். 20 கிலோ சிந்தட்டிக் ட்ரக் பயன்படுத்தக்கூடிய ஜாஃபர் சாதிக் 11 ஆண்டுகள்ல
3500 கிலோ ஹேண்டில் பண்றான். அப்ப தவறு எங்க இருக்குன்னா காவல்துறை கண்காணிக்கணும். காவல்துறையினுடைய முதன்மை வேலை அது சரி பண்ணணும். முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும்.